2 4 9 11 40க்கு போ. பாத்தியாமா, நீ கண்மூடித்தனமா காதல் பண்ணனியே, அவன் கம்பி என்ற லட்சணத்தை பாரு. தப்பு தப்பா என்றான், அதுவும் இங்கிலீஷ்ல. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இவரை நம்பி. இவனை நம்பி என்னமா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. தப்பு தண்டா எதுவும் பண்ணலன்னு சொல்ல வந்துச்சு. இல்ல வச்சு என்ன நல்ல வச்சு மகரைய பாரு, நல்ல திருஷ்டி படைக்கிற பூசணிக்கா மாதிரி. இல்ல இனிமே என் பொண்ணு பேர சொல்றது கூட உனக்கு அருகதை இல்ல. அப்ப போலீஸ்கார மனு விடுறேன். உங்களை நம்பி கழுத்து நீட்டி இருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காது கொடுத்து கேப்பேன், ஆகா கூவா கூவா சத்தம். அரே படுவா, பாட்டா பாடுற. உன் கால அறுத்துருவே இப்போ. வேணாமாமா, உங்க பேர காதெல்லாம் பிறந்துருவான். டேய் அயோக்கிய பயல, அதிகமா பேசுன வேட்டி அவுத்து விட்டுட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். டவுசர் போட்டுக்கனே, அதுக்கு மேலேயே அடிப்பேன். வச்சு நான் ஒரு தப்பும் செய்யல. கொஞ்சம் தோற. இனிமே நான் திறக்கவே மாட்டேன். பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறது, கோயில செருப்பு திருடுறது, வீட்டுல கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ பால் குடுக்கும் போது சொல்லலாம் இருந்தேன். இப்படி வாயை வச்சுக்கிட்டு பால் குடிச்சா பால் பூரா கீழே செஞ்சிருப்பா. ஏட்டையா என்ன ஏட்டையா இன்னும் வேஷ்டி சட்டையோட விட்டு வச்சிருக்கீங்க? அவுத்து விடுங்க, கோமரத்தோட தெரியட்டும். அப்படித்தான்டா விட்டு வச்சிருந்தேன். ரிப்போர்ட் கொடுக்க வர்ற பொம்பளைங்களை அவனை பார்த்துட்டு செனக்கரடி உள்ள நிக்குதுன்னு பயந்து ஓடிட்டாங்க. அதனாலதான் வேட்டி சட்டையோட விட்டுருக்கேன். குருவே, எப்படி நம்ம திறமை? உன் திறமையை நான் பாராட்டுறேன்டா. கூட இருந்தவனையே காட்டி கொடுத்துட்டு இல்ல, கூடிய சீக்கிரம் நீ மந்திரி ஆயிருவ. அதுல என்ன சந்தேகம்? வாய மூடா. ஒரு நல்ல மந்திரியாக இந்த பொம்பளைக்கு விட மாட்டாங்களே. தம்பி என்ன குருவே? என்னையா கொஞ்சம் வாய. வீட்டு வரைக்கும் போய் ஒரு ரகசியம் சொல்லணும். உன் காதை கூட. ஐயோ, காதை கொடுக்க மாட்டேன். உன் அக்கா கல்யாணத்துக்காக பணம் கேட்கிற, கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டான் இந்த வடிவேலு. அதனால கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய இடமா பார்த்து பணம் கேளு. ஆத்தா நிச்சயமா உனக்கு நன்மை செய்வா. ஜெகன், இது பாரு ஜெகன், உங்க அக்கா கல்யாணத்துக்காக நீ அங்க எங்கேன்னு அலைய வேண்டாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நானே தரேன்பா. கல்யாணத்தை சாக்கா வச்சு நினைச்சத சாதிக்கலான்னு வந்தீங்களா? இந்த பாருங்க, காரணம் சொல்லாத வரைக்கும் உங்க கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட நான் வாங்க மாட்டேன். எங்க அக்கா கல்யாணத்துக்கு எப்படி என்னால பணம் பார்க்க முடியும்? இந்தாமா. அண்ணா அண்ணா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவீங்க, நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன மாப்பிள்ள அனிமலுக்கு அழைச்சு போயிட்டாரா? அடிச்சு போட. இப்பவே போடாங்கிற. கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்க மாட்டேன் தான். நீங்க மட்டும் கல்யாணம் என்ன கண்டுக்குவீங்களோ? அது வந்து வைக்கப்படுறான் பாரு. எது எப்படியோ, கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஒரு மரும பிள்ளை கத்து கொடுத்துரும். போட. அட வெக்கத்தை பாரு, மாப்பிள்ளை எப்பவுமே வெக்கப்படாத. மாப்பிள்ளை பழனிசாமி, பழனிசாமி ஆச்சு. ஜெகன், இது ஒரு சீரியஸான கேஸ். அக்கா இதயத்துல ஒரு வாழ்வு அடைச்சு 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படும். உடனே ஏற்பாடு பண்ணு. ஜெகன், உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாவது இந்த பணத்தை வாங்கிக்க. ஏன்பா அப்படி பாக்குற? நீ கேள்வி கேட்கறதுக்கோ நான் பதில் சொல்றதுக்கோ இது நேரம் இல்ல. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அக்காவோட உயிருக்கு தான் ஆபத்து. நானே இந்த பணத்தை ஆஸ்பத்திரி கட்டிருப்பேன். ஆனா நீ ஏத்துக்கவே இல்லையோன்னு தான் இங்க ஓடி அந்த. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. முதல்ல ஆக வேண்டியதை பாரு. நான் வரேன். கடவுளே, எங்க அக்காவை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். மிஸ்டர், உங்க பேர் தான் ஜெகனா? ஆமா சார். என்ன விஷயம்? ஷட் அப், குயிக், எல்லாத்தையும் சோதனைப்படுத்து.
பாருங்க சார், எல்லாமே கள்ள நோட்டு சார். கான்ஸ்டபிள் ஆர்டிஎம் சார், எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்துட்டு போனாங்க சார். என்ன நம்புங்க சார். அல்லியா இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் லட்சுமி அம்மாளை விசாரிக்க தாங்கள் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க கொடுத்த பணம் கள்ள நோட்டுன்னு என்ன கொண்டு வந்தாங்கம்மா. ஆர்டர் ஆர்டர். ஜெகன், உங்களை விசாரிக்கும் போதுதான் நீங்க பேசணும். உங்க பேரு தான் லட்சுமி அம்மாவா? ஆமா. உங்க கணவர் பேரு? முத்துமாணிக்கம். குற்றவாளி கூண்டல நின்னுட்டு இருக்கிற இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. இந்த பிரீஃப் கேஸும் இதுல இருக்கிற பணமும் உங்ககிட்ட இருந்து தான் வாங்கினதா அவர் சொல்றாரு. இந்த பிரீஃப் கேஸ் என்னோடது இல்ல, இதுல இருக்கிற பணமும் என்னோடது இல்ல. இதுக்கு முன்னால நான் இவரை பார்த்ததே இல்ல. தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். ஆளு கிடைக்கலடி புள்ள அடிச்சு தூத்த இடமில்லடி சுருக்கா முடிச்சு தானே டவுனுக்கு கொண்டு போக துணை இல்லையே. அடி என்னடி நான் செய்வேன், எதை நினைச்சு அழுவேன். தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். என்னையா கை நக்கிட்டு வர்ற? பின்ன என்ன காலை நக்க முடியும்? இதான் எட்டுது. ஜெயில நக்க கூட விட மாட்டீங்களே. கட்டுங்க. யோ தட்ட குடியா.
அவர் தட்டு இல்ல ஊன் தட்டுங்க. ஓ தட்டை கொடுக்கணுமா? இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், முடியாது இருக்கு. ஆளப்பாரு. ஜெயில ஏ கிளாஸ் கேட்டா அரசியல்வாதி ஆகணும்னு சொல்றாங்க. எந்த கட்சியில சேர்றது? பாப்பா ஜெகன வெளியில இருக்கும் போது நீதி நேர்மை இதெல்லாம் பேசுவியே, இப்ப பத்தியா எங்களோட சேர்ந்து நீ தட்டேந்திர. வெள்ளையப்பா சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும். உன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு தான் இது ஜெயில். என்ன மாதிரி நிரபராதிங்களுக்கு இது ஒரு கோயில். கோயிலா? ஆமா, காலையில கோயில திறந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க. நமக்கும் கதவை திறந்து டீ காப்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சாமி எடுத்துட்டு போய் மக்களுக்கு தரிசனம் காமிக்கிறாங்க. நம்மளையும் கூட்டிட்டு போய் ஆபீசர்ட்ட காமிக்கிறாங்க. தரிசனம் முடிஞ்ச உடனே சாமியை கோயில வந்து பூட்டி வச்சிடறாங்க. அது போகட்டும், தப்பே செய்யாத உன்ன உள்ள புடிச்சு போட்டுருக்காங்களே, அது ஏன்? வெள்ளையப்பா, நான் இங்க இருக்கிற பத்தி கவலைப்படல. எங்க அக்காவை அனாதையை விட்டு வந்து நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதப்பா, நாளைக்குள்ள நான் ரிலீஸ் ஆயிருவேன். உங்க அக்காவுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு, அடுத்த வாரம் வந்து சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வருவியா? நான் தான் வாரம் வந்து போறேனப்பா, சீசன் டிக்கெட்டே வச்சிருக்கேன். நீ திருந்தவே மாட்டிய. வெள்ளையப்பா இங்க வா. அண்ணே அண்ணே கும்பிடுறேன். வா தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போறியாமே? ஆமாண்ணே, உங்க வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அவசியம் இல்ல. ஏன்? ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டுல அரச மரத்துக்கு அடியில தங்க நாணயங்களை போச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு நல்லா இரு. நான் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்களே? என் தொழில் சத்தியமா கேட்க மாட்டேன். என்னண்ணே தொழில்? கொலை பண்ற தொழில்.